ஹாய், இன்னைக்கு நாம சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரோஸ்டட் சேமியா வாங்கியிருந்தாலும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரோஸ்ட் பண்ணாத சேமியா அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறியிடும். கறியிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சேமியா வந்து ஓரளவுக்கு நம்ம முன்னாடி போட்டதை விட லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். இப்போ நாம் அதே கடாயிலேயே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 துண்டு மட்டும் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்ததுக்கப்புறம் வேறு உப்பு சேர்ப்போம். அதனால் வந்து இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து நான் பட்டாணி சேர்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த காய்கறியை வேகிறதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அந்த எண்ணெயிலே தான் வதங்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம், அந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பிரியாணி மசாலா போடலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நம்ம பிரியாணின்றனால பிரியாணி மசாலா இல்லாமல் பண்ணோன்னா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது, அதுக்காக தான் போடுறோம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக புதினாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து இந்த சேமியா பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறி வந்து பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இப்போ இந்த டயத்தில் வந்து நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேமியா எதில் எடுத்தீங்களோ அதில் 1.5 மடங்கு மட்டும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு போதுமானு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதில் நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நாம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேமியாவை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சேமியா வந்து பேக்கெட்டில் இருக்கும் போதே அதை நல்லா உடச்சி விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு வந்து குட்டி குட்டியாக கிடைக்கும். அப்போ வந்து நல்லா உதிரியாக வரும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், போட்டுட்டு அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடிடலாம். இப்போ கரெக்டாக நான் வந்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிண்டி விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
ஆச்சு. இப்போ இதை வந்து நாம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ இதை வந்து நாம் கிண்டி விட்டுறலாம். நீங்கள் கிண்டும் போது ரொம்ப ஹார்ஸாக கிண்டாமல் லைட்டாக மேலாப்பில் கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நாம் கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மெதுவாக கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் நாம் சேமியாவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கனால இந்த சேமியா பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதோடு நீங்கள் பேக்கெட்டில் இருக்கும் போதே சேமியாவை வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க. குட்டி குட்டியாக முழுசாக சேர்த்துறாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுட்டு சேர்க்கும் போது நல்லா பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதோடு நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.